எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல ஆண்டவரே காலை வேளைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இதனால கூட காட்சி டிவி மூலமாக இந்த சமூகத்திலே உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தேவனை பாடி துதித்து ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபையின் நேரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். என் ஜனங்கள் தங்கள் துதியை சொல்லி வருவார்கள் வாசிக்கிறோம் கர்த்தாவே. இன்னைக்கு துதியை சொல்லி வருவதற்காக நாங்கள் ஆசையாய் பாடிக்கொண்டிருக்கிறோம். இந்த தொலைக்காட்சி வழியாக, இந்த ஃபயர் குளோபல் மிஷன் வழியாக, சென்னை காஸ்பல் கிங்ஸ் வழியாக எழுதி நடத்துகிறதான இந்த நிகழ்ச்சியில என் தேவன் மகிமைப்படுவீராக. மனுஷன் அல்ல, நாங்கள் அல்ல கர்த்தாவே, இசை அல்ல, முதலாவது தேவன் நாம மகிமைப்படுவதாக. ஒருவேளை நாங்கள் பாடி துதிப்பதற்காக இசைகளை வாசிக்கிறோமோ ஒழிய எங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் எங்கள் தேவனுடைய துதிகள் அதிகமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இன்னும் துதிப்பேன் என்று நாங்கள் பாடி துதிக்க ஆசையாக இருக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையில இந்த தொலைக்காட்சி வழியாக காட் சை டிவி சேனல் வழியாக எழுந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரே இந்த ஊழியத்தில் கலந்து கொள்ள, இந்த பாடலை பாடி கர்த்தரை துதிக்க, அது மாத்திரமல்ல இதை கேட்க போவதான ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இது போய் ஆசீர்வாதமாய் அமைய கர்த்தர் கிருபை செய்வீராக. தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும், அது கிறிஸ்தவர்கள் ஆனாலும் சரி, கிறிஸ்துவை அல்லாதவர்களானாலும் சரி, எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை, எங்கள் வாழ்க்கையில எந்த கஷ்டங்கள் போராட்டங்கள் இருக்கிறது, அது என்னன்னு தெரியல, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிறாரா என்று கூட தெரியல என்று சொல்லி கிறிஸ்தவர் சொல்லிக் கொண்டிருக்காங்க. சில பேர் இந்த பூமியில் ஆண்டவர் இருக்கிறாரா என்று கேட்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? அவருக்கு ஏற்படுகிறதான பிரச்சனைகள், போராட்டங்கள் தான். தேவையில்லாத கஷ்டங்கள், பாவங்கள், சாபங்கள், அந்த கடன் பிரச்சனைகள், தோல்விகள், வியாதிகள், வறுமைகள் தான் அவங்களுக்கு காரணம். இன்னைக்கு இந்த பாடம் சொல்கிறது, பெரும் காற்று வீசினால், கடல் கொந்தளித்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன் சொல்லி. ஹல்லேலூயா. எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்கள். ஏனென்றால் என் நேசர் என்னோடு நான் எதற்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்ல போகிறேன். என்னை கூப்பிடால் அக்கினியில் நடக்க
ஸ்தோத்திரம். அவர் போல் யாரும் இல்லை. அவர் அன்பின் அளவில்லை. அவர் என்னோடு இருப்பதை நான் ரசிக்கிறேன். அவர் போல் யாரும் உண்டு. அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் போல் யாரும் உண்டு. அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் என்னோடு இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. பயப்படாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்வது, தோல்வி என்னை சூழ்ந்தால் தொடர்ந்து அவர்கள் ஓடிடுவேன். கலக்கம் எங்கு வந்தாலும் கலங்கிடாமல் ஜெபிப்போம். எனது பக்கம் 1000 விழுந்தாலும் என்னை அணுகாது. கர்த்தரின் தரிசனம் நீ பயமே எனக்கு இல்லை. சொல்லி பாடுவோமா? ஆண்டவர் நமக்கு விதமாய் உருவாகும் எந்த ஆயுதத்தையும் வாய்க்காமல் போக செய்வார். தேவனே, ராஜனே, விதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்ற வசனம் படிக்கலாம். தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நன்மையை கட்ட செய்கிறார். எனக்கு எதிராக உருவாகும் ஆயுதம் ஒன்றும் வாய்க்காதே. எனக்கு எதிராக உருவாகும் ஆயுதம் ஒன்றும் வாய்க்காதே. எனது பக்கம் 1000, எனது பக்கம் 1000
என்னோடு போர் செய்த மனிதர்களை தேடி காணாமல் இருப்பேன். என்னோடு போர் செய்த மனிதர்களை தேடி காணாமல் இருப்பேன். வெட்கமடைந்த தேசத்திலே, வெட்கமடைந்த எந்த பயமும் எனக்கு இல்லை என்று பாடி முடிக்க போகிறோம். சத்துருவை வெற்றி தந்தீரை என் கண்ணின் பலத்தாக்கி கொண்டாட்டம் உண்டாக்கினீர். எழுந்தருஞ்ச கர்த்தாவே, எழுந்தருளி சத்துருவை தூரத்தி வெற்றி தந்தீரே. சத்துருவை தூரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீர் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினே. என் கண்ணீர் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினே. என் ஷடாயின் தெய்வமே, என் ரோயின் தகப்பனே, யெகோவாயின் ராஜனே. என் ஷடாயின் தெய்வமே, என் ரோயின் தகப்பனே, யெகோவாயின் ராஜனே. பாடுவோம். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால், என் பலனாக அவர் இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லை. ஆண்டவரே, இந்த பூமியில் மனுஷர்களால, விரோதிகளால, எதிரிகளால், பிசாசுகள் வர பயங்களை கற்று உடைப்பீராக. மரணங்கள், வியாதிகளால் வருகிற பயங்களை கற்று உடைப்பீராக. கண்ணின் பலத்தாக்கை கற்று மாற்றி கொடுப்பீராக. என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கு இல்லை. பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழுந்திடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதால் எந்த
பிரியமான தேவனுடைய பிள்ளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பலனாக இருக்கிறார். அவர் பலனாக இருக்கும் பொழுது அவர் வசனம் சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனங்களிலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி அந்த பலனை கர்த்தர் கொடுப்பார். இந்த பாடல்களை பாடி துதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இன்னும் துதிப்பேன் என்று சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory to Jesus. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Glory to Jesus. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கொஞ்ச நேரம் ஆராதிப்போமா? கர்த்தரை துதிக்க 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 ஜெயம் நமக்கு வரப்போவதாக. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், உம்மை ஆராதிப்பேன். யாதும் வேண்டி பெருகிறேன், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தால் மீண்டும் எழுப்பிடுவேன், உங்கள் பலன் கொடுத்திடுவேன், உங்கள் தழும்புகளால் குணமாக்கிடுவேன். இந்த பாடல் வார்த்தையிலே ஆழமாய் கொடுக்கும் கர்த்தர் முழுவதும் இடம்பெறட்டும். பிரியமானவர்களே, மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தால் எது வந்தாலும் சரி, ஆண்டவர் மீண்டும் உயிர்த்தெழச் செய்வார். வேதனை பெருகினாலும் மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், யாவின் வேதனை பெருகினாலும் மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் தொடுகிறது. ஆவியானவர் கிரியை கிருபை நமக்கு வேண்டும் என்று சொல்லுவோமா? என்னுடைய வியாதிகள் மன பயங்கள் எல்லாம் என்னை மாற்றின கர்த்தாவே என்று சொல்லி பாடுவோம்.
என்னை சூழ்ந்தாலும் மீண்டும் எழுப்பிடுவீர், வேலன் கொடுத்திடுவீர். உந்தன் தழும்புகளால் புண்ணமாக்கிடுவீர், மீண்டும் எழுப்பிடுவீர், வேலன் கொடுத்திடுவீர். உந்தன் தழும்புகளால் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, என் துதிகள் ஓயாது கர்த்தாவே. பாட 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 என் துதிகள் ஓயாது என்று சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். என் ஆண்டவரை பாடி துதிக்கிற வேலை இல்லை. ஏசப்பா, மீண்டும் துதிக்கிறவனை மனுஷனாய் மாற்றிடவே என் ஆண்டவர் வந்தீங்க என்று சொல்ல போகிறோம். என் துதிகள் ஓயாது என்று பாடிட்டே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்ன நடந்தாலும் சரி, என் ஆண்டவரை துதிப்பதை விட்டு நான் போக மாட்டேன், இன்னும் துதிப்பேன் சொல்ல போகிறோமா? பிடித்தவன் மனுஷனை பிடிக்கவே மாற்றினோம். இயேசுவின் படகிலுண்டு நிச்சயம் ஒரு நாள் மறுதலிப்பேன். அறிந்தும் அழைத்த அருகிலுண்டு மிகவே பிடித்த மனுஷனை பிடிக்கவே மாற்றினோம். இயேசு எங்கள் படகிலுண்டு நிச்சயம் ஒரு நாள் மறுதலிப்பேன். அறிந்தும் அழைத்த அருகிலுண்டு நான் வீசும் அலைகள் எல்லாம் பெருமையாய் வந்தாலும் என்னோடு அவர் இருக்க குறையேன். அலைகள் எல்லாம் பெருமையாய் வந்தாலும் என்னோடு அவர் இருக்க குறையேன். புயல் அடித்தாலும் அது கண்டாலும் என் துதிகளோ என்று கரை தெரியாமல் கண்ணடைந்தாலும் என் துதிகளோ என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாது, விட்டு ஓட முடியாது. உமை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. கைவிட தெரியாது, விட்டு ஓட முடியாது. உமை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும் என் ஆண்டவர் கைவிட தெரியாது. எங்களை கைவிட தெரியாமல் நீங்க இருக்கும்பொழுது நாங்கள் விட்டு எங்கே போக முடியும்? ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு உண்டே கர்த்தாவே. நான் வீசின வலையில் எல்லாம் என் வாழ்க்கையில் வெறுமையாய் தான் வந்திருக்கிறது என்றால் என்னோடு நீ இருக்கு எனக்கு குறையது என்று சொல்லுவோம். நான் வீசும் வலைகள் எல்லாம் வந்தாலும் என்னோடு அவர் குறையது. நான் வீசும் வலைகள் எல்லாம் பெருமையாய் வந்தாலும் என்னோடு அவர் குறையது. புயல் அடித்தால் அதை கண்டாலும் என் துதிகள் ஓயாது. கரை தெரியாமல் கண்ணடைந்தாலும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. தெரியாதவரை விட்டு ஓட முடியாதே. உமை தான் நம்புவதற்கு வேற யாரும் கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உமை தான் நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உமை விட்டால் நம்புவதற்கு
எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் திரியேக தெய்வமே, எங்களை கைவிடாத எங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்ச நேரங்கள் பாடி துதித்தும் கர்த்தாவே, இந்த துதி ஆராதனையில் இப்படி நாமத்தை எங்கள் மகிமைப்படுத்தும் கர்த்தாவே, நீர் வந்து எங்கள் துதிகளை வாசம் செய்து சுகந்த வாசனையாய் நுகர்ந்து கொண்டதுக்காக எமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் இணைந்திருப்பார்கள் நாங்கள் விசுவாசம் வச்சிருக்கிறோம். இதை பாடல் பாடிக்கொண்டிருந்த ஆராதித்துக் கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக, ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வீராக. என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டவரே, இதோ சவாலான வார்த்தை. எத்தனையோ ஜனங்கள் பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இறங்கி வந்து நான் உன்னை கைவிடவில்லை, நான் விட்டு விலகுவதில்லை என்று சொல்லி அவர்களோடு பேசி அவளை ஆஸ்வதிப்பீராக. எல்லாவற்றிலிருந்து எழுப்பி ஆண்டவரே, நம்பிக்கையற்றவர்களை கர்த்தர் நம்பிக்கை ஊட்டி ஆசிரியர் செபிக்கிறோம். ஜீவனில் நல்ல பிதா.